எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. ஹீரோ வொர்ஷிப் அப்படின்றது வந்து நம்ம ஊரில் ரொம்ப காமன். நம்ம செலிப்ரிட்டிஸ்ன்னு நம்ம சொல்கிற முக்கால்வாசி பேர் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா, அவங்க எய்தர் பொலிட்டீஷியன்ஸாக இருப்பாங்க, இல்லைனா மூவியில் நடிக்கிறவங்களோ, இல்லை சீரியலோ, இல்லை அந்த மாதிரியான பிரபலங்களாக இருப்பாங்க. இவங்க மட்டும்தான் வந்து செலிப்ரிட்டிஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நமக்கு தெரியாமல் பல செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க. அவங்க வந்து நிறைய மக்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை உண்டு பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஆனால் அவங்கள நம்ம கண்டுக்கிறது கிடையாது. இந்த மாதிரியான செலிப்ரிட்டிஸ் வந்து நார்மலாக நம்ம தெருக்கள்லையும் பார்க்க முடியும். இல்லை நீங்கள் போய் தங்குற ஹோட்டல்ஸோ இல்லை ஃப்ளைட்டில் உங்கள் பக்கத்தில் கூட உக்காந்துருக்கலாம். பட் ஆனால் அவங்கள வந்து அடையாளம் கண்டுக்கவே தெரியாது. அவங்க வந்து பல விதமாக இருப்பாங்க. ஒரு எழுத்தாளராக இருப்பாங்க, இல்லை மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருப்பாங்க, இல்லைனா வந்து வேறு விதமாக சமூக சேவகர்களாக கூட இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நாம் கொண்டாடுறது கிடையாது. ஆனால் என்னுடைய கருத்து வந்து அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க வந்து அன்றாட வாழ்க்கையில் மக்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றத்துக்கோ இல்லை ஒரு பாசிட்டிவான திங்கிங்க்கோ ஏதாவது ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு செலிப்ரிட்டியை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். அவர் பேர் வந்து ஜேம்ஸ் பேட்டர்சன். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-120 நாவல்ஸ்க்கு மேலே எழுதியிருக்காரு. இவர் உலகம் ஃபுல்லாகவும் பாப்புலர். இவர் வந்து நாவல்ஸ் எழுத ஆரம்பித்து 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவருக்கு இப்போ ஒரு 75-78 வயசு இருக்கும். ஸோ இப்போ அவர் வந்து சொல்கிற ஒரு கதையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. ஃபோன் கால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹாலிவுட்டில் இருக்க ஒரு பெரிய ஹீரோ அவங்க ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹாலிவுட் ஹீரோவோட பேரை கேட்டவொடனே இவர் ஷாக் ஆகிறாரு. உண்மையிலேயே அவர் தான் வந்து கால் பண்ணுறாரான்னு இவருக்கு சந்தேகம் வருது. கொஞ்சம் நேரம் நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், எங்கேயும் போயிடாதீங்க, எந்த லேண்ட்லைன் கால்க்கு வந்துச்சோ அந்த ரூம்லேயே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் திரும்பவும் கால் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போன்னு வெயிட் பண்ணுறாரு. திரும்ப அடுத்த ஒரு 5-10 மினிட்ஸில் கால் வருது. இந்த மாதிரி இந்த டேட்டில் நீங்கள் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் வந்து எல்ஏயில் வந்து இருக்கார், அந்த செலிப்ரிட்டி, ஹாலிவுட் செலிப்ரிட்டி. சரின்னு இவர் எல்ஏக்கு போகிறாரு, லாஸ் ஏஞ்சலஸ் போகிறாரு. இவர் தங்கியிருக்க இடத்துக்கு உடனே இன்னொரு கால் வருது. இப்போ நாங்கள் வந்து ஒரு காரை புக் பண்ணியிருக்கோம், அந்த கார் வந்து உங்கள் வீட்டு வெளியே நிற்கும், நீங்கள் அந்த காரில் ஏறிட்டு நேராக நீங்கள் வந்து அந்த செலிப்ரிட்டியை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி கார் வந்து வெளியே நிற்கிது. ஆனால் இவருக்கு இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த கார் டிரைவர்கிட்ட இவரை தான் நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து நீங்கள் அவர்கிட்ட சொல்லக்கூடாது. அவருக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இவரை பிக்கப் பண்ணுங்கள், இந்த அட்ரஸ்லேருந்து இந்த அட்ரஸ்க்கு ட்ராப் பண்ணுங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் சரி ஓகேன்றாரு. நேராக போகிறாரு, அந்த காரில் ஏறுறாரு, அந்த டிரைவர்கிட்ட பேசிகிட்டே வராரு. வந்தவுடனே அந்த அட்ரஸ் வருது. அந்த அட்ரஸ் வந்தவுடனே அங்கே இறங்க போகிறாரு. அந்நேரத்துக்கு வந்து அந்த டிரைவர் சொல்கிறாரு, இங்கே தான் எங்கேயோ இந்த செலிப்ரிட்டி இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் லைட்டாக சிரிச்சிட்டு ஓகேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் போயிடுறாரு. போயிட்டதுக்கப்புறமா அந்த கேட்டு திறக்குது. இந்த மாதிரியான பெரிய ஆளுங்களை போய் பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்கள நார்மலாக ஒரு ரூமில் போய் உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு வாக்கி டாக்கிலேயோ இல்லை இன்டர்னலாக ஒரு கால் பண்ணி அங்கேருந்து இவங்களை வேறு ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்க. அங்கே வந்ததுக்கப்புறமா தான் போய் இவங்களை போயிட்டு பார்க்க முடியும். ஏன்னா அந்த வீடு வந்து மிகப்பெரிய வீடு. ஒரு இடத்துல இன்னொரு இடம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ஏக்கர் அந்த மாதிரியான ஒரு பெரிய வீடு. ஸோ அதனால் இவரும் அப்படி நினச்சிக்கிட்டு இறங்கிடுறாரு. காரை விட்டு இறங்கி கேட்டு திறக்குது. கேட்டு திறந்தவுடனே அந்த செலிப்ரிட்டி வந்து நின்றுட்டுருக்காரு இவர் உள்ளே வரவேற்கிறதுக்கு. இது வந்து இவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு, கூடவே கூட்டிகிட்டு போயிட்டு அவர் பொண்ணை மடியில் வச்சுக்கிறாரு. அந்த செலிப்ரிட்டி இவரை ஆப்போசிட்டில் உட்கார வச்சு 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவர் எல்லா பற்றி பேசுகிறாரு. இவருடைய நாவல்ஸை பற்றி எல்லாம் பேசுகிறாரு. இவரை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காரு. அது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவருடைய பர்சனல் ஃபோன் நம்பரை இவர்கிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் எப்போ வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு கதை எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த பர்சனல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், நம்ம வந்து அந்த படத்தை பற்றி பேசுவோம், நீங்கள் கதையை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. இவரும் ஓகேன்னு சொல்கிறாரு. அங்கேருந்து வெளியே வராரு. இது வந்து இவருக்கு
ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருக்குது. இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் யாரெல்லாம் பெரிய செலிப்ரிட்டின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து ஃபேனாக இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து முக்கியமாக நம்ம கவனிக்கிறது கிடையாது. ஆக்சுவலாக பார்க்க போனால் நாம் அவங்கள நிறையா ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்களாக இருக்காங்க, இல்லைனா பாட்காஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் வந்து மக்களோட வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த செலிப்ரிட்டி யாருன்னு நான் சொல்லவே இல்லை. அந்த செலிப்ரிட்டி யார் அப்படின்னா டாம் க்ரூஸ். மிஷன் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல சீரியஸான ஹாலிவுட் மூவிஸ் நடித்தவர். இவர் வந்து ஜேம்ஸ் பேட்டர்சனோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான பெரிய ஆளுங்க அவங்க வந்து இந்த மாதிரியான அறிவாளிகளை கனெக்ஷன் வச்சுக்கிறதும் அவங்களோட தொடர்ந்து பேசுகிறதும் இவங்களுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறதா நான் கருதுகிறேன். இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.